இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த உன்னத சிலாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மாபெரும் சிலாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கும் தருகிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, ஒருவர் பாரங்களை ஆண்டவரே ஒருவர் ஆண்டவரே சொல்லி ஜெபிப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்ப்பா. தகப்பனே, இப்படியாக இந்த சகவாசத்துல கற்றுக்கொண்ட பாடமும் ஆண்டவரே தகப்பனே, பலவீனர்களை தேற்றுங்க, பலவீனர்களை தாங்குங்கள் என்று உடைய வார்த்தை சொன்னவனமாக ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே தேற்றக்கூடிய பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த ஜூம் ஸ்தலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிறோம்ப்பா. எவ்வளவோ எங்கள் உள்ளத்தின் ஆராயக்கூடிய வார்த்தைகள், தேற்றக்கூடிய வார்த்தைகள், பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் அனுப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை உங்களுடைய சிலுவைக்கு பின்னாக மறைத்து வாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்ப முடியாது செஞ்சுக்கிறோம்ப்பா. வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படும்படியாக செஞ்சுக்கிறோம். ஆண்டவரே உண்மை காண வந்திருக்கிறோம்ப்பா. உண்மை ஆண்டவரே தகப்பனே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். விசேஷமா எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைங்க ராஜா. தெளிவான வார்த்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு திரும்ப செய்யுங்க. இது யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. அந்த நாள்ல ஆரம்பம் முதல் முடி மட்டும் உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய மகிமை எங்களோடு ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா. உங்களுடைய மகிமையை காண உதவி செய்யுங்க. துதிகளை மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம மத்தியில அருமையான அண்ணன் முத்துகுரு பாக்கியம் இணைந்திருக்கிறாங்க. அவங்க தேவனோட வார்த்தையை இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேவனுக்கு நாம் எதை உற்சாகமாய் கொடுக்கிறோம் என்ற தலைப்புல பேச போறாங்க. அதற்காக கொடுக்கப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது குறித்து ஆண்டவர் நம்மளோடு ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புறாரு. வாங்க செய்தி வேலைக்குள்ள கடந்து போகலாம். ஓவர் டு முத்துகுரு பாக்கியம் அண்ணன். தங்கச்சி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வெள்ளிக்காக நன்றியிடம் வைத்திருக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றியிடம் வைத்திருக்கிறேன் சுவாமி. இந்த இடத்துல தகப்பனே, உங்களுடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு தகுதி இல்லை சுவாமி. நாளும் பார்த்தனால என்னை கூட உங்களுடைய சிலவுக்கு பின்னாக மறைத்துக் கொள்ள சுவாமி. தகப்பனே, நீதாமே ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு வேண்டிய ஜீவன்ல வார்த்தை தந்து ஆண்டவர் நீதாமே நீங்கள் ஒவ்வொருவரையும் உண்மை போல நீர் மாற்றும்படியாக நாங்கள் படத்துல தெரிஞ்சுக்கிறோம், கதறுகிறோம் சுவாமி. இறக்க செய்யப்படுற அன்புக்காக நன்றியிடம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்க இருதயத்துல போக முடியாது விடு தடுக்கிற எல்லா இருளை சக்திகளையும் அழித்துப்படும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. பிசாசின் கிரியை அழிக்க முடிக்க வந்த தேவகுமார் ஆண்டவரே, எல்லா பிசாசின் கிரிகளையும் அழித்துப்படப்படுற அன்புக்காக நன்றியோடும் வைத்திருக்கிறேன். நீர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சுகிறோம், கதறுகிறோம் நல்ல பிதாவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் மீண்டுமாக அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டேன். இதனால ஆண்டவர் கொடுத்த தலைப்பு, தேவனுக்கு நாம் எதை உற்சாகமாய் கொடுக்கிறோம். வார்த்தை 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதாக சொல்லப்படுது. ஏன் நம்ம உற்சாகமா கொடுக்க முடியல அப்படின்னா, நம்முடைய இதயத்துல அநேக பெருமைகள், அநேக எரிச்சல், அநேக கோபம் இப்படி இருக்கனால தேவனுக்கு என்ன செய்ய முடியல, அவன் கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியங்களா இருக்கு. நாம் முதலாவதாக எப்படி நாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நாம் எப்படி கொடுக்க வேண்டியது என்ன செய்யலாம், நாம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக காயின் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3:5 சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயினையும் அவர் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, இங்கே காயினே அங்கீகரிக்கல, அவன் காணிக்கையே என்ன செய்யல, அங்கீகரிக்கல.
அன்பானே, ஆண்டவர் ஒரு மனிதனை அங்கீகரிக்கல அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன வருது? அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் தன்னை ஆராய்ந்து பார்த்திருக்கணும். எதுக்கு நம்மள ஆண்டவர் அங்கீகரிக்கல? எதுக்கு நம்ம காணிக்கை ஏற்றுக்கொள்ள ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. அந்த மனம் திரும்புதல் இல்லாதனால பாத்தீங்கன்னா இவனுடைய காரியங்கள் என்ன செய்ய முடியல, அங்கீகரிக்க முடியாத ஒரு காரியமா போயிருது. அடுத்து சவுல் ராஜா குறித்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9, 22, 23. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாம பாருங்க, அவங்க அற்பமானவைகளை உதவாதைகள் சகல வஸ்துக்களை என்ன செஞ்சாங்களாம்? அழித்து போட்டாங்களாம். அன்பானவர்களே, முதல் தரமானவைகள் ஆடு மாடுகள்ல முதல் தரமானவைகள். இப்படி நம்முடைய பிள்ளைகள் நல்லா பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? படிக்க வைக்கிறாங்க. இந்த முதல் தரமான முதல் ரேங்க் எடுக்கக்கூடிய முதல் தலை பிள்ளைய ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். முழு நேர ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுறாருன்னா, ஆண்டுடைய ஊழியத்துக்கு செல்லக்கூடிய அந்த பெற்றோர்கள் நீ சந்தோஷமா ஊழியத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த 2ஆம் தரம் செகண்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய நல்ல தரமான பிள்ளைகள் 2வது மகனே ஆண்டு ஊழியத்துக்கு போச்சுனாரனா, பெற்றோர்கள் அந்த உற்சாக மனசு இருக்கா? பிரியமானவர்களே, அதான் சொல்லுவாங்களாம், நல்லா படிக்கிற நல்லா சம்பாதிக்கிற உன் பிள்ளை என்ன செய், ஊழியத்துக்கு அனுப்பு அப்படிம்பாங்களாம். ஆனா இங்க அநேகருக்கு என்ன இல்லை, அதை யாராச்சும் போய் செய்யட்டும், உதவாதவங்க, தகுதி இல்லாதவங்களை, இப்படிப்பட்ட மக்களை தான் என்ன செய்யறாங்க? ஊழியத்துக்கு பெற்றோர்களை பதிலி கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. அன்பானே, அதற்கு சாமியல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியை பார்க்கலும் சர்வாங்க தாகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் மாட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை விட நம்மளுக்கு எது கீழ்ப்படுதல் முக்கியம்? பிரியமானவர்களே, செவி கொடுத்தல் முக்கியம். பாத்தீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படும் போது மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டகம் பண்ணுதல், பில்லி சுனிய பாவம். இரண்டகம்ங்கிறது இதயத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு செய்யறது. 2 மனம் இருக்கக்கூடாது. என்ன? அப்ப 2 மனம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பாவமா? பில்லி சுனிய பாவமா? முரட்டாட்டம் பண்ணுதல். முரட்டாட்டங்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் பாத்தீங்கன்னா அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால என்ன அந்த ராஜ பதவியிலிருந்து ஆண்டு செய்றாரு, புறக்கணி தள்ளுறாரு. இப்படிப்பட்ட சவுளை போல நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்து ஆகானை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசுவால 7ஆம் அதிகாரம் 20, 21. அப்பொழுது அவன் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரமாக செய்தேன்? பிள்ளைகளே, நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதில் அடியில் இருக்கிறது. பாருங்க, நான் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப தேவனுடைய காரியங்கள்ல அல்லது மனிதனுடைய காரியங்கள்ல போய் நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் திருடக்கூடாது. பிரியமானவர்களே, என அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த ஆகான் போல ஒரு சுபாவத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்து ஏலியின் குமாரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 1 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரம் 12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த பேலியாள் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்களா இருப்பாங்களாம், தீய குணம் கண்டவர்களா இருப்பாங்களாம், ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்களாம். அன்பானே, இப்படிப்பட்ட
தீய குணம் கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாத்துலயும் என்ன இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த பாவம் வந்து பாருங்க 17ல, அதனால அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. பாருங்க எவ்வளவு பாவம் பெரிதா இருந்து சொல்லப்பட்டிருக்குது. 29 கடைசியில பாத்தீங்கன்னா, நீ என்னை பார்க்கல உன் குமாரரை மதிப்பானேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவரை விட பிள்ளைகளை உங்க இதயத்துல நேசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு கொடுக்கக்கூடிய இதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது பிரியமானவர்களே. 33 எண்டுல பாத்தீங்கன்னா, உன் வம்சத்துல யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு பாருங்க. 34ல ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். 3:12 கூட நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க. 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அன்பான பிள்ளைகளே, ஒருத்தவங்க ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம எங்க பெற முடியாது, பரலோகத்துக்கு பெற முடியாது. ஊழியக்காரங்க தன்னுடைய பிள்ளைகள் வந்து பாவம் செய்யறாங்க அப்படின்னா அந்த பாவத்தை என்ன செய்யணுமா, நாம அடக்கல அப்படின்னா இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கு என்ன செஞ்சிடும், அந்த பிள்ளைகள் போயிடுவாங்க. 4:11 பாத்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் மாண்டார்கள். பாருங்க, அன்பான ஊழியக்காரர்களை, பிள்ளைகளை சரியாக ஆண்டவர் ஒரு இடத்துல கண்டிக்க சொல்றாரு, அடக்க சொல்றாரு அப்படின்னா அடக்கக்கூடிய பெற்றோர்களாக என்ன செய்யணும், ஊழியர்கள் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு செல்வமுள்ள இளைஞன் இயேசு ஆண்டவர்கிட்ட வருவான் இல்லையா, மத்தேயு 19:21-22 அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்கரனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசீர்வனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க, உனக்கு இருக்கிறனா வித்து தரித்திரருக்கு கொடு. ஆசை இருக்குதா? பெரிய பணக்கார மகனா இருக்கிற ஒருத்தனுக்கு, பெரிய பணக்காரனுக்கு எல்லாத்தையும் வித்துரு, என்ன தருத்தர கொடு, இதயத்துல போய் இந்த பணத்தை வச்சிருந்தா என்ன ஆச்சு? கடைசியா இந்த பணக்காரன் அவன் இயேசுவனுடைய வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். சோ இப்படிப்பட்ட இதயம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா, வேதபாரகர் சதிசெயர் 10:23-23 ஆண்டவர் சொல்றாங்க, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசவாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்திலாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன இந்த தசமபாகங்களை கரெக்டா செலுத்திடுவாங்க. ஏன்னா ஆனா எதை விட்டுட்டாங்க? நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதபாரக சந்தேகத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாங்க. சோ நாம் இப்படிப்பட்ட சுபாவத்தை வச்சு நாம் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. அடுத்து இந்த யூத மத தலைவர்கள், யோவான் சுவிசேஷம் 11:47-48 அப்பொழுது பிரதான ஆசிரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். பாருங்க, அவங்களுடைய ஸ்தானம், அவங்களுடைய பதவி இது பத்திரமா இருக்கணும்னு சொல்லி ஆசை என்ன சொல்றாங்க, எல்லாரும் இவனை விசுவாசிப்பாரு. அப்ப யாரங்க விசுவாசிக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் விசுவாசிக்கணும். அன்பானே, எந்த இடத்துலயும் ஊழியக்காரங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அவங்க கடவுளும் போல என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. பல நேரங்களில் நான் சொல்றது கேளு அப்படிம்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்றது கேட்கறது யாரும் தேவையில்லைங்க. ஏன்னா அழகா இயேசுவோட அம்மாளா அழகா சொல்லுவாங்க, யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்ட்டு. அப்ப நம்ம எல்லாரும் யாருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செய்யும்படியாக. அப்ப
பெற்றோர்கள் ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்திலும் பிள்ளைகளோ மற்றவங்களோ யார் என்ன ஆலோசனை கேட்டா கூட, நீ என்ன செய், ஆண்டவர்கிட்ட போ, சிலுவை எண்டையில போ. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேளு, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செஞ்சிடுங்க. பல திருமண காரியங்கள்ல பாருங்க, நிறைய இந்த திருமண ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, சில நேரங்கள்ல அவங்க பார்த்து முடிச்சு வைக்கிறதுல நல்லபடியா போயிருச்சுன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா டைவர்ஸ் வரையா போயிருச்சு, குடும்பம் சின்னவனம் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ஊழியக்காரர் இவர் பார்த்து தான் முடிச்சாரு, இவர் சொல்லிதான் அந்த பிள்ளைய முடிச்சேன், அந்த பையனை முடிச்சேன்னு சொல்லி என்ன அவங்க மேல குற்றம் சுமத்துற ஒரு காரியங்களை பார்க்கிறோம். ஏன்னா அதுபோல படிக்கக்கூடிய காரியங்களை பாருங்க. அநேக பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் என்ன தகுதி இருக்குதோ, அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்று, இப்ப அடுத்து 11 பிள்ளைங்க படிக்க போறாங்கன்னா என்ன குரூப் அந்த பிள்ளைக்கு படிக்க முடியுமோ, அவங்க இந்த பிள்ளை ஒரு பிள்ளை சுமாரா படிக்குது அப்படின்னா, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், என் பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப அந்த படிக்கிற பிள்ளைவி நீ டாக்டர் படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளை கடைசியை படிக்க முடியாம, சில பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற முடியாம கடைசி அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சூசைடு பண்ணி சாகக்கூடிய ஒரு காரியங்கள். அன்பானவர்களே, நாம் எதையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை கட்டாயப்படுத்தாம நீ ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணி உனக்கு ஆண்டவர் என்ன படிக்க சொல்றாரோ அந்த படிப்பை படி அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை செய்யாது, வராது பிரியமானவர்களே. அடுத்து அது போலதான் நீங்க வியாதியஸ்தர்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் இந்த டாக்டரை பாரு அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கிற வார்த்தையை நீங்க உங்க சொந்த ஆலோசனை எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்ககிட்ட இந்த மருத்துவமனை இருக்குது, இப்படி டாக்டர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு என்ன எங்க போய் வைத்தியம் பார்க்க சொல்றாரோ அங்க போய் நீ வைத்தியம் பாருமா அப்படி சொல்லியாச்சுன்னா யாருமே ஆண்டவர் போய் என்ன செய்ய முடியாது, சண்டை போட முடியாது பிரியமானவர்களே. அடுத்து யாரு எப்படி உற்சாகமா ஆண்டவர் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சில தியானங்கள் நம்ம தியானிக்கலாம். ஆபேல், ஆதியாகம் 4:4 ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செஞ்சார், அங்கீகரித்தார். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிற ஒரு காரியம். அவன் மந்தையின் தலையீச்சுகள்ல கொழுமையானவைகள்ல என்ன செஞ்சான், நல்ல சிறப்பானதை கொண்டு வந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கை எப்படி இருக்கணும்னா, அது மிக சிறந்ததா இருக்கணும் பிரியமானவர்களை. மிக சிறந்ததாக தேவனாகிய கர்த்தர் பார்க்கும்போது அவர் என்ன செய்வாரு, அந்த மனிதனே அங்கீகரிப்பாரு. அவன் கொடுக்கிற காணிக்கை என்ன செய்வாரு, இங்க ஆபேலையும் ஆண்டவர் அங்கீகரித்தாரு, அவன் காணிக்கை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அங்கீகரித்தாரு. இப்படி நாம் என்ன செய்யணும், தேவனுக்கு உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஆபிரகாம் 22 9-12 வரை வாசிக்கிறேன். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனான ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கு கட்டுறான், ஆண்டவர் மகனை தகன பலியா கொடு அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா எந்த மறுப்பும் தெரிவிக்காம என்ன செய்யறாரு, இந்த ஆபிரகாம் போறாரு. அந்த ஈசாக்கு கட்டுனா கூட எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அவரும் அப்படியே இருக்கிறத பார்க்க, மகனும் எவ்வளவு ஒரு கீழ்ப்படுதல் மகன் பார்த்தீங்களா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏக சுதந்திரம் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். நாம பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கோமா அன்பான பெற்றோர்களே? நாம் முதலாவதாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம இதயத்தை, அருமையான பெற்றோர்களே, இதயத்தை நாம் ஒரு கணவன் மனைவி அவங்க முழு இருதயத்தோடு அவங்க ஒருமனப்பட்டு அந்த இதயத்தை இயேசு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட இருந்து அந்த வெளிச்சம் பரவும். பிரியமானவர்களே, சொல்லுவாங்க இல்லையா, பூவோட சேர்ந்த நாறு மணக்கும் அப்படிம்பாங்க. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்லுவாராம், நம்ம எப்படி சரண்டர் பண்றோமோ அப்ப என்ன சொல்லுவாரு,
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சொல்லணுங்க சாட்சிய. நம்ம சொல்றது நான் கடவுளுக்கு பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறத விட இயேசு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், நீ தேவனுக்கு பயப்படும் இப்படி அறிந்திருக்க அப்படின்னா நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த ஆபிரகாம் போல. அடுத்து இந்த சாரிபாத் விதவையை குறித்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரத்துல நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தை ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரம் எனக்கு கொண்டு வா என்றான். முதல் தண்ணி கேட்கிறான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறான். அப்ப அந்த விதவை சொல்றாங்க, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆதாயப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலியா சொல்றாரு, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே அதை எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையும் நாள் மட்டும் பானையின் மா செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த எலியாஜுக்கு சொல்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த விதவை பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அன்பானவர்களே, நாம் அப்படியே கீழ்ப்படியும் போது பாருங்க எவ்வளவு பெரிய அவளும் சாப்பிட்றாங்க, அந்த தீர்க்கதரிசியும் சாப்பிட்றாங்க, மகனும் அநேக நாள் சாப்பிட்டதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்னா அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே. எந்த ஒரு இக்கட்டான ஒரு பஞ்ச காலம் வந்தா கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு குறையும் வராதாங்க. நம்ம ஆண்டவரை சரியா தேடாதனாலதான் பல நேரங்கள்ல என்ன செய்யறோம், நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போன பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்பானே, அடுத்ததாக ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கலாம். அவங்க விலையேறப்பெற்ற ஒரு தைலத்தை மத்திய 26ஆம் அதிகாரம் 7, 10, 12, 13 ஒரு சில வார்த்தை வாசிக்கிறேன். இந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த பரிமள தைலம் அவங்க சொல்றாங்க. பொதுவா தியானித்த தியானங்களை என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஸ்திரீ அந்த சம்பாதித்த 1 வருட வருமானம் சொல்றாங்க. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் இல்ல வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பண்ணி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். கிட்டத்தட்ட ஒரு வருட வருமானமா அந்த தைலத்தை என்ன செய்யறாங்க, அந்த சகோதரி ஊற்றுறாங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அவங்க அந்த சீசர்கள் சொல்றாங்க இல்லையா, இது ஏன் இப்படி ஊட்டுறீங்க, இத வித்து தரத்திற்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சில ஆள் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏன் தொந்தரவுபடுத்துறீங்க, இவங்க இந்த ஸ்திரீ என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அன்பானவர்களே, நாம் இந்த ஸ்திரியை போல நற்கிரியை செய்கிறோமா, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 12ல பாத்தீங்கன்னா, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. 13ல இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரொம்ப அருமையான வார்த்தை, எனக்கு இதயத்துல ஆழமா தொட்டது பிரியமானவர்களே. பாருங்க, இந்த ஸ்திரீ செய்த இந்த காரியங்கள், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பிள்ளைகளே, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்துல போகும்போது அங்க இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி வாழ்ந்தாரு, எத்தனை மிஷனரி கொடுத்து நாம் பார்க்கிறோம் பாத்தீங்களா, எத்தனை மிஷனரி குறித்து அவனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம். அவங்க மறைத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு.
பல நூற்றாண்டு ஆயிருச்சு. ஆனாலும் இப்ப நம்ம அதை வாசிக்கும் போது எப்படி அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்ததுனாலதான் என்ன செய்றோம், நம்ம அதை சந்தோஷமா வாசிக்கிறோம். இப்ப நாமும் கூட ஆண்டவருக்காக நம்ம இந்த ஸ்திரியை போல அந்த மிஷினரியை போல நம்ம வாழ்ந்தோம்னால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வரலாறு இந்த உலகம் என்ன செய்யும், நான் மரித்து போனா கூட மரித்தும் வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அநேகர் என்ன செய்வாங்க, அந்த வாழ்க்கை வரலாக படித்து இன்னும் அதன் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விதவை, புதிய ஏற்பாட்டுல மார்க் 12:41-44 இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். நம்ம காணிக்கை பெட்டில ஆலயத்துக்கு போறோம், காணிக்கை பணம் போடுறோம், ஆண்டவர் என்ன செய்றாரா, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா பிரியமானவர்களே. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டாங்க, பணக்காரங்க என்ன செய்றாங்க, அதிகமா போட்டாங்க. ஏழையான ஒரு விதையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு என்ன செஞ்சா போட்டா. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்டு மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் மெய்யாகவே சொல்ற அப்படிங்கிற இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. அந்த பணக்காரங்க நிறைய இருக்கு, நிறைய பணம் இருக்குது, பரிபூரணமா இருக்குது, அதுல இருந்து எடுத்து போட்டாங்கப்பா. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அவ்வளவுதான், சாப்பாட்டுக்கு அவ்வளவுதான் இருக்குது. அடுத்தவள சாப்பாட்டுக்கு என்னன்னு சொல்லி அவ யோசிக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு போஷிக்கிற தேவன் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை அப்படி பட்டினியை விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லை. இப்ப இந்த ஏழை விதவை பாருங்க, வறுமையில தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அப்படிப்பட்ட இந்த ஏழை விதவை போல ஆண்டவருக்குன்னு நாம் கொடுக்கறதுக்கு அன்பானவர்களே நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு பையனை குறித்து நம்ம பார்த்திருப்போம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 4 சுவிசேஷங்களையும் அழகாக ஆண்டவர் செய்த ஒரு அதிசயமான ஒரு அற்புதம். அந்த 2 மீன்கள். யோவான் 6:9 இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த பையனை உள்ளத்துல ஆண்டவர் அவ்வளவு இருந்ததுனால பிரியமானே, கேட்ட மாத்திரத்துல அந்த 5 அப்பம் அந்த 2 மீனை கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் சொல்லப்படுது. 5000 புருஷர்கள், அப்புறம் மனைவி பிள்ளைகளுக்கு எத்தனை பேரு, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்களான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, இத்தனை மக்களுக்கு சாப்பாடும் மீன் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த சிறு பையன் உள்ளத்துல ஆண்டவர் இருந்ததுனால பிரியமானே கேட்டதை அப்படியே கொடுத்த ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, நம்மளும் அப்படி இந்த சிறு பிள்ளை, அதனாலதான் குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று அப்படிம்பாங்க. நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளே போல ஆகலைன்னா எங்க போக முடியாதான், பரலோகத்துக்கு போக முடியாதான். அன்பாளே, பிள்ளைகளை போல ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கணுங்க. பிள்ளைகளை போல அந்த சிறு பிள்ளையை போல, அதனால ஆண்டவர் சொல்ற, சிறு பிள்ளைகள் இடத்த வருகிற இடம் கொடுங்க, அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சீசரை அதட்டுறாங்க. இத்தனை பேரும் நம்ம அதட்டக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை அதட்டக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகளை விரட்டக்கூடிய பிள்ளைகளாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ இடங்கள்ல. அன்பாளே, அந்த சிறு பிள்ளைகளை நாம் நேசித்து, ஏன்னா வரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் சொப்பனைகளை அடைவார்கள் சொல்லி அவனுடைய வாக்குத்தத்தம் இருக்குது. அன்பானவர்களே, நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய குமாரர்கள் நம்முடைய குமாரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க சொல்லி அவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கு. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தை நாம் பிடித்து கொண்டு தீர்க்க தரிசனிகளாக என்ன செய்யணும், ஆண்டவர்கென்று பயன்பட வைக்கணும். நாம் இறுதியாக நம்ம ஸ்தேவானை குறித்து கூட நம்ம என்ன செய்யலாம், நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரம் 59-60 போட்டிருக்குது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லறிந்தார்கள். எத்தனை கல்லு நம்ம மேல எரியுது பிரியமானவர்களே, எத்தனை கல்லு, எத்தனை வார்த்தையினால கொல்லுவாங்க அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள். அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு முதல் மாதிரி. வரக்கூடிய புனித வெளியில அழகான ஒரு வார்த்தை, முதல் வார்த்தையை தியானிக்க போறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பல நேரங்கள்ல இந்த அழகான வார்த்தையை ஆண்டவர் மன்னித்தது போல அந்த சிலுவையில உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தை எல்லாருடைய பாவத்துக்காக ஜீவனை கொடுக்கும் போது இயேசு ஆண்டவர் மன்னித்த அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கொண்டே இருந்தோமானால் பிரியமானவர்களே, அந்த இதயம் முழுவதும் ஆண்டவர் வாசம் பண்ணுவாங்க.
யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்தேவான் சொல்றாரு அடுத்த வசனத்துல, அவனோ முழங்காறுபடியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பிரியமானவர்களே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுனாங்கன்னா, எனக்கு அன்பா அநேக இந்த ஜூம்ல ஊழியக்காரமா இருக்கிறாங்க. அன்பானுடைய ஆண்டவர் உங்க கூட பேசுனாங்கன்னா, ஒவ்வொரு முறை நீங்க வார்த்தை கொடுக்கும்போது, ஆலயத்துல இந்த ஜூம்ல கொடுக்கும்போது கூட ஆண்டவருக்காக ஜீவன் கொடுத்த இயேசு ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தின அந்த ரத்த சாட்சியோட மிஷனரிய சில நிமிடங்கள் ஆச்சும் நீங்க என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது அன்பானவர்களே, நானும் ஆண்டவரை போ அந்த மக்களை போல அந்த ஆண்டவர் தான் நம்மளுக்கு மாதிரி. ஏன்னா நானும் அந்த மிஷனரியை போல அவங்களை போல நான் உயிர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பாரத்தை என்ன செய்வாரு, ஆண்டவர் நமக்கு தருவாரு. ஏன்னா அந்த உலகம் ஃபுல்லா அநேக இடங்கள்ல ஆசீர்வாதம் 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 ஓடிக்கிட்டே இருக்குது. பணம் பணம் சொல்லி பைத்தியமா ஜனங்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதுங்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உங்க சரீரங்கிற பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படிப்பட்ட ஆராதனையை நாம விரும்புகிறோமா பிரியமானவர்களே? அப்ப நாம் இப்படி செய்திகள் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் போதும் இப்படி ஏன்னா ரத்த சாட்சி, ரத்தம் தான் அன்பான திருச்சபை வித்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தம் சிந்தாம என்ன செய்ய முடியாதான் அன்பானவர்களே, நாம் வெற்றியை பார்க்க முடியாதான். நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, நாம் செய்ய நம்ம தியானித்த அந்த காயினை போல நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் கொடுக்கக்கூடாது. சவுல் ராஜா போல நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஆகானை போல நாம் கொடுக்கக்கூடாது. ஏலியின் குமாரர்கள் எவ்வளவு மோசமா இருந்தாங்க, அவங்களை போல நாம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. அந்த பணக்காரன் தான் இதயத்தை அந்த பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைய தூக்கப்பட்டவனா போயிட்டான். அப்படிப்பட்ட பணக்காரனை போல நாம் கொடுக்க கூடாது. வேதபாரகர் சதுசேரை போல நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த நீதியை இரக்கத்தை விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அந்த யூத மத தலைவர்கள் அவங்க தன்னுடைய ஸ்தானத்தை பிடித்துக்கொள்ள ஆசையா இருந்தாங்க. எந்த இடத்துல எனக்கு பதவி இருக்கணும், நான் தான் அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்படி நாம் இயேசுக்கு கொடுக்க கூடாது. அடுத்து நாம் பார்த்தோம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆபேல் குறித்து பார்த்தோம். ஆபேலை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது போல பிரியமானவர்களே, நாம் அந்த ஆபேலை போல நம் இதயத்தை கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் பார்த்தோம், தான் ஒரே மகனை கூட பழியை கொடுக்க சொல்லும் போது கூட அவர் மறுப்பு தெரிவிக்காம கொடுத்ததை பார்த்தோம். அந்த ஆபிரகாம் போல நாம் கொடுக்கணும். சாரிபாத் விதவை போல நாம் என்ன செய்யணும், நம்முடைய இதயத்தை கொடுக்கணும். அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை ஒரு வருட வருமானத்தை அவங்க கொடுத்தது போல நாம் கொடுக்கணும் பிரியமானவர்களே. இந்த ஏழை விதவை அவங்க 2 காசு அப்படியே போட்டாங்க. அப்ப அந்த வறுமை நிலையிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் கொடுக்க வேண்டும். 5 அப்பம் 2 மீன் அந்த சிறு பையன் கொடுத்தது போல நம்ம இதயத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இறுதியாக அந்த ஸ்தேவான் எப்படிதான் ஜீவனே கொடுத்தார் பிரியமானவர்களே. இயேசு ஆண்டவரை போல நாம் ஜீவன் கொடுக்க நாம் என்ன செய்யணும், நாம் ஆயத்தமா இருக்கணும். என்ன செய்யலாம், நாம் தொடர்ச்சியாக நாம் எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நாம் தியானிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். எனக்கு அன்புள்ள ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் சுவாமி, எப்படி கொடுக்க கூடாது, எங்க இதயத்தை நாங்க எப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க சில காரியங்களை தியானித்தோம். நாங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்க இதயம் முழுவதும் நீங்க தான் வாசம் பண்ணணும் ஆண்டவரே. தகப்பனே இறக்கம் சேரணும் ஆண்டவரே. இந்த பொல்லாத சுபாவம் எங்களுக்குள்ள வந்துட வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஒருவராக நரகத்துக்கு போக முடிய சித்தம் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீதாமே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜூம் சலத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே விசேஷமா ஸ்டான்லி அப்பா ஜோதியமா நீர் ஆசீர்வதியும். இந்த ஜூம்ல இருந்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே தகப்பனே இதயத்தை இயேசுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நீதாமை கிருபைகளை தந்துடலும் ஆண்டவரே. எங்க இதயத்துல நீர் மாத்திரம்தான் சுவாமி வாசம் செய்ய வேண்டும் ஆண்டவர். இந்த உலகத்துல ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு காரியங்களோ பணமோ ஆண்டவரே தகப்பன் நகனட்டோ ஆண்டவரே சொத்துக்களோ இதயத்துல போயிடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவர் இதயத்துல போய் ஆண்டவரே கணவனையோ மனைவியோ பிள்ளைகளை நாங்கள் வைத்திடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே உண்மையை மாத்திரம் நாங்கள் வைத்திருக்க நீதாமே இறக்க செய்யும் ஆண்டவரே. இந்த தாவீது சொல்றாரே சுவாமி, பூமியிலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, ஒரு ராஜா சொல்றாரே சுவாமி. ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே அப்பா அப்படியாக நாங்க எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு நீதாமே இறக்கம் பாராட்டும். இன்னும் அதிகமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஜெபிக்க கற்றுக்கிடும் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்க நீர் கற்றுக்கிடும். இந்த ஜெம்ல அதிகமான ஆண்டவர் ஆத்மாக்களை நீர் கொள்ளை பொருளாக தாரு சுவாமி. ஆண்டவர் நீர் தரப்போற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீங்க ஆண்டவரே. நீ தாமே இறக்க செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு வாலிபர்களை தாரும் ஆண்டவரே. தீர்க்கதரிசிகளை தாரும், தீர்க்கதரிசிகளை தாரும் ஆண்டவரே. நீ தரப்போற அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம், கதறுகிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.